ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பதான் நண்பர்களே. ஸோ நம்ம சேனல்ல ஐபிஓ, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இண்டெக்ஸ் பத்தின இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து எஜுகேஷன் கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்க்காக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஸோ தினம் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஃபார் தி ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே தொகுப்பில் இன்னைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மற்றும் இண்டெக்ஸ் பற்றி தான் அனலைஸ் பண்ண போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸும் நீங்கள் எடுக்க வேணாம். எந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனலைசிஸ் பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து பார்க்கலாம். இண்டெக்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து போயிட்டு அனலைஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி 50யோட ஒன் வீக்லி சார்ட் தான் இங்கே வந்து வச்சிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் அனலைசிஸ் பண்ணிடலாங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸாக அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க நிஃப்டி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லைஃப் டைம் ஐயை பிரேக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து நியூ ஐஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க நிஃப்டி. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் அவங்களால வந்து ப்ரைஸை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதனால தான் வந்து ஃபாலிங் வந்து இதுவாயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் ஒன்று போட்டுடலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பேரல் சேனல் பேட்டர்ன் வந்து இங்கே ஒன்று வருது நமக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் லைனில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு நம்ம இங்கேருந்து இதை போடுவோம் நம்ம. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் உடையது ப்ளூ கலர், அதை மூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் நண்பர்களே. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் வந்து வச்சிடலாம் நம்ம. ஓகே, இந்த ஹை நம்ம கனெக்ட் பண்ணோம்னாக்கா இப்படி போகுது ட்ரெண்ட் லைனு. ஸோ அதனால் இந்த ஹையை நம்ம வந்து வைக்கலாம். வீக்லியில் இதில் எந்த ஹை வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஹை தான் மேஜராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஹையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து வருது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய மைனர் நார்மல் அனலைசிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இதுதான் நம்மளுடைய இடன் ட்ரெண்ட் லைனு. இந்த இடன் ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து டேஷட் லைன்ஸாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட அனலைசிஸ் படி நமக்கு வந்து வீக்லியில் இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ டெய்லியில் போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மேலே அப்பர் சைடில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்று, இங்கே வந்து ரெண்டு வாட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ இதையுமே நம்ம வந்து இடன் ட்ரெண்ட் லைன் நண்பர்களே, நம்ம சேனலில் நம்ம வந்து இடன் ட்ரெண்ட் லைனில் தான் எக்ஸ்பர்ட்டு. இடன் ட்ரெண்ட் லைன் ரொம்பவே பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஒவ்வொரு இடன் ட்ரெண்ட் லைன் மிஸ் அவுட் பண்ணாலுமே அது வந்து நமக்கு வந்து ஒரு தப்பான ட்ரேடிங் வந்து வியூ வந்து கொடுத்துரும். அதனால இடன் ட்ரெண்ட் லைன்ஸ் ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இங்கே வந்து ஒன்று, இங்கே வந்து ரெண்டு, இங்கே மூணு, இங்கே நாலு இடன் ட்ரெண்ட் லைன் வந்து இதுவாயிருக்கு. 4 டச்சஸ் எடுத்ததுக்கு. ஸோ இந்த இடன் ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒன்று. ஸோ இடன் ட்ரெண்ட் லைன் நம்ம எப்பயுமே வந்து டேஷட் லைன்ஸில் தான் போடுவோம். ஸோ இங்கே வந்து இந்த டேஷில் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ 1, 2, 3, 4 இடன் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இப்போதைக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டும் உடைக்குது அப்படின்னாக்கா தான் நமக்கு நெக்ஸ்ட் எங்கே போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணுங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ ஹார்மோனிக்ஸ் பேஸ் பண்ணி அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து பண்ணுவோம். வாங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ளே போயிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தாலுமே அவங்களுடைய லைஃப் டைம் ஐயை தான் உடைச்சிருக்காங்க. ஆல்ரெடி லைஃப் டைம் ஐயை உடைச்சி தான் இது பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லைஃப் டைம் ஐயை உடைச்சாங்க, ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு மேலே ஏற்றிட்டாங்க. இப்பயும் ஒரு லைஃப் டைம் ஐயை உடைச்சிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை பார்ப்போம் நாம. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீக்லியில் வச்சோம் அப்படின்னாக்கா வீக்லியில் வந்து இந்த ஹை உடைச்சிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. மறுபடியும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்மேஷன் ஆகி மேலே போயிட்டு இருக்காங்க. வீக்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரே வந்து போட்டுக்கலாம். ரே போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இதை வந்து ரெட் லைன் போட்டுப்போம் நம்ம.
ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும்னாக்கா இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 2 3 4 5 டச் வந்து எடுத்துருக்காங்க இந்த ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்துடலாங்க. டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த மைனர் இதை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. அதனால நம்ம இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 இங்கே 6 டச் வந்து எடுத்துருக்காங்க டெய்லி டைம் ஃப்ரேம். இப்போ வந்து அப்படியே நம்ம இங்கே கீழேயுமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் பண்ணிடலாங்க. ஓகே. இங்கே 1 2 3. ஸோ டெய்லியுமே வந்து இதுதான் வந்து ட்ரெண்ட் லைனாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்ததுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ப்ளஸ் இங்கே வந்து ஒரு குட்டி பேட்டர்னுமே வந்து ஃபார்மேஷன் வந்திருக்கு இங்கே. ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்மேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா இதை பிரேக் பண்ணி தான் வந்து டார்கெட்டை நோக்கி இப்போ வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து அப்கமிங் டேஸில் இங்கேருந்து குயிக்காக ரேலி கொடுத்ததுனால இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு நல்லது, வந்ததுன்னா நல்லது. இல்லை இங்கே போய் டச் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் நல்லது. ஸோ இல்லை அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் இருந்து ரிவர்சல்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதிகமாகவே. ஸோ இந்த அனலைசிஸை யூஸ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா டார்கெட் ஆல்ரெடி வந்து இதுவாயிருக்கு, ரீச் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டியுமே வந்து நல்லா வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு, பவுன்ஸ் பேக் ஆகி. ஸோ இந்த அனலைசிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து நிஃப்டி ஐடி வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்து போட்டிருந்தோம். ஸோ இவங்க வந்து புல்லிஷ் சேனல் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றது அப்கமிங் டேஸில் தான் நம்ம பார்க்கணும். எஃப்எம்சிஜி கம்ப்ளீட்டாக கீழே பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா கம்ப்ளீட்டாக மேலே வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. இது வந்து வீக்லியோட அனலைசிஸுங்க. வீக்லியில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது மெட்டல் ஸ்டாக்ஸு. பட் என்ன ஒன்று, ஆல்ரெடி அவங்களோட ரேலி பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்தவங்க அவங்களோட ரேலி வந்து கிட்டத்தட்ட வந்து 15% ரேலி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் இதுவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டாக் செலெக்ஷன் பார்த்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறவங்க பாருங்க. அடுத்து வந்து இது ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லைனு. இங்கே வந்து 1 2 3 லைனு, 1 2 3 4 லைனை டச் பண்ணியிருந்தவங்க பிரேக் அவுட் கொடுத்தாங்க. அடுத்த நாள் அப்படியே ஃபுல்லாக ரேலி தான். ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து நியூ இயர் தீபாவளி தான் போனதுனால தான் உடச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பொங்கல் இருக்குது. ஸோ ரிப்பப்ளிக் டேலாம் இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வரும் அப்கமிங் டேஸில். வரும்போது அதுவுமே இன்னமும் பூஸ்ட் பண்ணி ஆட்டோ செக்டர்ஸை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு நம்ம டாடா மோட்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ண போதும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பார்ப்போம் நம்ம அதையும். ஸோ இதில் வந்து ரியாலிட்டி இவங்க வந்து இது வந்து உடைச்சி மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. ரியாலிட்டி நல்லா இருக்காங்க. ஸோ ஃபார்மா இன்னும் பெருசாக எதுவும் இல்லை ஃபார்மா. ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்னுக்குள்ளே சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து உடைக்கட்டும், எது சைடு எதனாச்சும் சைடு வரட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட டிசிஷன்ஸ் எடுக்கலாங்க ஃபார்மாவில். எனர்ஜி சரியான மூவுங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா நல்ல மூவுங்க, சூப்பரான மூவுங்க. இண்டெக்ஸ் வந்து 5% கிட்ட ரேலி ஆயிருக்குங்க எனர்ஜி. பட் ஆனால் இன்னமும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை அவங்க இது பண்ணலை. ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு இங்கே இருந்து பிரேக் பண்ணாங்கன்னா நம்மளுடைய ட்ரேடபிள் ரேஞ்சாக இதுவும், இதை பிரேக் பண்ணாங்கன்னா நியூ ரேஞ்சஸ் வந்து கிரியேட் ஆகும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம எனர்ஜி. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைஃப் டைம் ஐ உடைச்சிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே அவங்களோட லைஃப் டைம் ஐயை உடைச்சிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் சைனுங்க. ஸோ எப்பயுமே சரி எல்லா இண்டெக்ஸும் ஒரே சைடில் டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்து இது போயிடலாம். ஸோ அடுத்து வந்து மீடியா நம்ம கிளியராக பேசியிருந்தோம். ஸோ ஆல்மோனிக்ஸோடைய டிமாண்ட் ஜோன்லேருந்து அவங்க அப்படியே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து டார்கெட் 1 ரீச் ஆகிடுவாங்க. அடுத்து வந்து டார்கெட் 2 இதுவாகிடுவாங்க. ஸோ கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா இண்டெக்ஸும் மேலே போக ஆரம்பித்த தருணத்தில் கோல்டு வந்து யூட்டர்ன் போட்டு கீழே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல புல்லிஷ் பேரிஷ் டனல் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெய்லியில் பார்த்தாலுமே வந்து செல்லிங் ப்ரெஷர் நல்லாவே காமிச்சிருக்காங்க. பார்ப்போம் நம்ம அப்கமிங் டேஸில் கோல்டு எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு.
சில்வர் வந்து நமக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சதாங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே. இங்கே நமக்கான ஹார்மோனிக்கில் ரிவர்சல் ஜோன் இருக்கு. ஸோ சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணவங்கலாம் வந்து தெரிச்சு ஓடுறதுக்கான டைம் அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக சில்வர் வந்து போன மாதம் வந்து செல்லிங் ப்ரெஷரை காமிச்சிருக்காங்க. ஸோ நல்ல செல்லிங் ப்ரெஷர் இந்த மாதமும் இதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்றது. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் இதுதான் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ எம்சிஎக்ஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தோம். எம்சிஎக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து க்ரூட் ஆயில் மட்டும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் நம்ம. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்ப்போம். நம்ம க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் தான். ஸோ இந்த 1 2 3 இங்கே வந்து 1 2 இங்கே வந்து 1 2 3. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே தான் இது வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க க்ரூட் ஆயில். ஸோ இங்கே கீழே வந்தாங்கன்னா இந்த ரேஞ்ச் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4 ஹவர்ஸ் போயிடலாம் நம்ம. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு ஏபிசிடி பேட்டர்ன் இருக்குது. அந்த ஏபிசிடி பேட்டர்னில் வந்து என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிட்டு தான் இவங்க வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் இங்கேருந்து ரைஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய டார்கெட் ஒன்றை ரீச் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இது அதிகம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 5050 5040 ரேஞ்ச் வரைக்கும் வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம் நம்ம எப்படி இருக்காங்க அப்படின்றத. ஸோ க்ரூட் ஆயிலுக்கான அனாலிசிஸ் இதுதாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டாக்ஸ் போயிடலாம். ஸோ ட்ரூவனி டர்பைன் நம்ம ஆல்ரெடி இந்த பிரேக் அவுட் அப்போ பார்த்துருந்தோம். பிரேக் அவுட் கொடுத்தவங்க அப்படியே நல்லா வந்துட்டு இங்கே கன்சல்டேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எதுவும் வந்து புல்லிஷ் சைன் வராங்க, ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் நடக்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாங்க. ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க, நடக்கட்டும். கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஒரு நல்ல ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இப்போதைக்கு வந்து இவங்க ஏன் இங்கே கீழே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட்காக வந்திருக்காங்க. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துறாங்க, புள்ளி சைன் கொடுத்துறாங்கன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகங்க. அடுத்து வந்து டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி வந்து ஃபார்மா செக்டர்ஸ் வந்து கீழே மேலே போகுதுனால டாக்டர் ரெட்டி அப்படி கீழே மேலே தான் போயிட்டு இருக்காங்க. இதை பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் கிடைக்கும். டாக்டர் ரெட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராவிட்டா அவங்க நல்லா உடைச்சிட்டு வெளில வந்துட்டாங்க இந்த லைனை. இங்கே உடைச்சவங்க அப்படியே ஃபுல்லாக சைட்வேஸில் தான் போகிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இங்கே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் தாங்க காரணம். இதையும் உடைச்சாங்க அப்படின்னாக்கா நல்ல ரேலி கொடுப்பாங்க. அதனால இதை வந்து உடைக்கிறாங்களா இல்லைன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து இன்னும் 2 ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 2 ஸ்டாக்ஸ் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போதும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். இது வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து நியூ இயர் அண்டு பொங்கல் அதை பேஸ் பண்ணி இந்த ஜனவரி மந்தோடைய கோர்ஸ் ஃபீயை வந்து 4500 இருந்து 3000 ரூபாய், அதாவது 2999 நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை வேறு ஏதாச்சும் கொயரிஸ் இருக்குது உங்களுக்குனாக்கா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் அது மெசேஜ் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுனாக்கா நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட சப்ரோக்கருமே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதாவது நம்ம லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, டிமெட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய மணி மின்டிங் ஐபிஓ, அதாவது 500 ஒருத்தூரில் இந்த ஐபிஓ ஸ்ட்ராட்டஜி, ஐபிஓ பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அக்கௌண்ட் ஓப்பனிங் இது வந்து உங்களுக்கு எதுவும் வியூ இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கு போயிடலாங்க. ஸோ மிச்சம் வந்துனாக்கா நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் தான். ஸோ நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் வந்து இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வீக்லி போட்டுடலாம். வீக்லியில் வந்து நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம போட்டிருந்த ட்ரெண்ட் லைன். கரெக்டாக இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு பிஃபோர் நல்ல ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் கொடுத்து தான் பிரேக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டுட்டு அதை பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து கன்சிடரேஷன் பற்றி திங்க் பண்ணலாங்க. இதுதான் அந்த மைனர் ட்ரெண்ட் லைனு. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரேஞ்சை வந்து இவங்க பிரேக் பண்ணிட்டு வரணுங்க. பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடரேஷனுக்கு வர முடியும். இது வந்து 1 2 3 4. ஸோ இந்த இடத்த வந்து இவங்க பிரேக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கன்சிடரேஷனை வச்சு நம்ம வந்து ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் இது பண்ணி வச்சுக்கோங்க. கோல் இந்தியா நம்மளுடைய இதில் டெலகிராம் சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 398 400 இருக்கிற ரேஞ்சிலே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோங்க. யாரெல்லாம் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. நல்ல ரேலி, இன்னும் ஒரு சின்ன
டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்குது. ஸோ அது ரீச் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்ரேடபிள் ரேஞ்ச் க்ளோஸ் ஆகிடும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். டாடா மோட்டார்ஸ், அதாவது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கிளியராக சொல்லிட்டோம். ஆட்டோ நிஃப்டி வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க நல்லா அப்படின்ட்டு. ஸோ டாடா மோட்டார்ஸும் வந்து இங்கே பிரேக் பண்ணி வெளில வந்திருக்காங்க. பட் ஆனால் ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்மேஷன் இல்லை. ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்மேஷன் வந்தால் மட்டும் பார்ப்போம் நம்ம, இல்லைனா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. ஆனால் வந்து ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டாங்க. பட் இந்த இடன் ட்ரெண்ட் லைனை தான் இன்னும் அவங்க வந்து இது பண்ணாமல் வச்சிருக்காங்க. பட் இடன் ட்ரெண்ட் லைன் ரொம்பவே பவர்ஃபுல். அதனால இடன் ட்ரெண்ட் லைன் கூட விளையாடாதீங்க, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதுதான் இந்த இடன் ட்ரெண்ட் லைன் இல்லையா? ஸோ இந்த இடன் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கோதன் ஃபார்மா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வீக்லி அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இங்கே வந்து ஒரு டிமாண்ட் ஜோனு, இந்த டிமாண்ட் ஜோனை வந்து சப்போர்ட் எடுத்து எடுத்து மேலே போயிட்டு இருந்தவங்க இந்த டிமாண்டில் தான் சப்போர்ட் எடுத்து ஸ்டக் ஆகிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா இது ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட், இதை உடைச்சிட்டு இப்போ வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு இப்போ இது ஒரு ட்ரெண்ட் லைன் 1 2, இது ஒரு இடன் ட்ரெண்ட் லைனு ப்ளஸ் இது ஒரு இடன் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனை தான் பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாங்க. போயிட்டோம் அப்படின்னாக்கா இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நல்லாவே. ஸோ இவங்க 1 2 3 4 5 டச் எடுத்திருக்காங்க. இங்கே பிரேக்கும் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காக. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரேலி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனாக்கா ரேலி வந்து நல்லா தான் இருக்குது. பட் இங்கேருந்து ரேலி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இவங்க செங்குத்தாக வந்து 12% கிட்ட மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்க, அதுதான் நல்லதாகவும் இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இந்த ட்ரேடபிள் ரேஞ்சை யூஸ் பண்ணுங்க. இதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா அடுத்து இந்த இவ்வளோ பெரிய ட்ரேடபிள் ரேஞ்ச் நமக்கு இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோலன் பவர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் டன். அடுத்து வந்து எல்கி எக்யூப்மெண்ட்ஸ் தான். எல்கி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலைங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து அவங்க வந்து ட்ரெண்ட் லைனை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க, உடைக்கிற ஸ்டேஜில் தான் வச்சிருக்காங்க. ப்ளஸ் கீழேயும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 1 2 இப்போ 3 சப்போர்ட் எடுத்திருக்காங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா ஸோ எல்கி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு தான் மேலே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அவங்க பிரேக் அவுட் பண்ணல. பட் ஆனால் ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து டெய்லின்றதுனால நம்ம ப்ளூ கலர் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இந்த வீக்லி ட்ரெண்ட் லைன், இன்னொன்று வந்து டெய்லியோட ட்ரெண்ட் லைன். ஸோ ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இதுவாகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இவங்களை வந்து நார்மல் லைனில் போட்டுக்கலாம், இதையும் வந்து நார்மல் லைனில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இடன் ட்ரெண்ட் லைன் 1 2 3 4. ஸோ இப்போ இதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரேடபிள் ரேஞ்சு இதையும் பிரேக் பண்ணி இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடபிள் ரேஞ்ச் கிடைக்குங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது, நல்லாவே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அனாலிசிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்கி எக்யூப்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பிஎஃப்சி தான். பிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ ஃபாலோ ஆனவங்க இங்கேருந்து என் குயிக் ரேலி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வீக்லியோடைய நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் 1 2 3 4. அடுத்து அதே வீக்லியில் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடலாம். நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இதை வந்து அவங்க இன்னும் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாங்கனாக்கா நமக்கான கன்சிடரேஷனை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். எல்கி எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இன்னமும் இது ஆகலை, பிரேக் அவுட் கொடுக்காம தான் இருக்காங்க. பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம் நம்ம. 1 2 3 4 டச் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் எதனாச்சும் பேட்டர்ன்ஸ் போட முடியுதான்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ டெய்லி பார்த்தோன்னாக்கா இவங்க வந்து இங்கே எங்கெங்கே டச் எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ 1 2 3 4 5 இங்கே 1 6. இப்போ இது கீழே வந்து கேண்டில் கட் ஆகுது, கட் ஆகக்கூடாது. அதனால் இந்த லோ நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4 இங்கே 1 கீழே வந்து 6 வாட்டி டச் எடுத்திருக்காங்க.
ஸோ இங்கே வந்து இடன் ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து ஒன்று போட்டுடலாம். இடன் ட்ரெண்ட் லைன் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைனாக இருக்குங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம் நம்ம இப்போ. டெய்லி டைம் ஃப்ரேம் போயிட்டோம்னாக்கா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விக்கு வருது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த பாடிக்கு க்ளோஸ் இருந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இங்கே எங்கெல்லாம் வந்து பாடி க்ளோஸ் இருக்கோ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் வந்து கேண்டில் க்ளோஸ் இருக்கு. இதை போடணும் நம்ம. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டச் எடுத்ததுக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணணும் இப்போ. ஏன்னா விக் டு விக் நம்மளால மார்க் பண்ண முடியல. விக் டு விக் நிறைய விக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம கேண்டில் க்ளோஸ் கேண்டிலோடைய பாடி க்ளோஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரையணும். ஸோ இப்போதைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பிஎஃப்சி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எல்ஐசி வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னாக்கா இந்த ரேஞ்சில் தான் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ 1 2 3 4 டச் எடுத்திருக்காங்க. வீக்லியில் வந்து மேலே வந்து 1 2 3 4 டச் எடுத்திருக்காங்க. இது வந்து ரைசிங் ட்ரெண்ட் லைனு. அப்படியே நம்ம வந்து இதில் லோயர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். டெய்லி நம்ம போனோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ 1 2 3 இங்கே வந்து 4 டச்சு கொடுத்ததுக்கு பட் இன்னமும் வந்து பிரேக் அவுட் வந்து இன்னமும் முழுசாக நடக்கலை. ஸோ பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணலாம். நாம கீழே வந்தாங்கன்னா சப்போர்ட் ரிலேட்டட் ட்ரேடு, மேலே போனாங்கன்னா பிரேக் அவுட் ரிலேட்டட் ட்ரேடு. ஸோ எல்ஐசி நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைங்க. ஸோ இன்சைடுக்குள்ளே நமக்கு எதனா ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிருக்கு. இன்சைட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேலி வந்து இது வந்து கரெக்டாக வந்து நடந்திருக்கு. அதாவது யா 1 2 3 4 டச் வந்து வந்ததுக்கு இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு நமக்கு. இது வந்து ஒரு ஃபாலிங் சேனல் பேட்டர்னை வந்து கரெக்டாக உடச்சிருக்காங்க. இங்கே பேட்டர்னை சூப்பராக தான். ஸோ 1 2 இந்த ஒரு ரேஞ்ச் 3 இடத்துல உடச்சி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் கொஞ்சம் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுனாக்கா ஸோ இந்த லோக்கு கீழே போகாத வரைக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து மேலே சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால எல்ஐசி கொஞ்சம் பாருங்க. ஸோ ஃபைனல் ஸ்டாக்ஸ் வந்து கிராஃபைட் தாங்க. கிராஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டை கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா இதுதான் வந்து லைஃப் டைமோடைய ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ். ஸோ 1 2 3 2 டச்சு மேலே வந்து ஸோ 1 2 இந்த பக்கம் 1 2 டச்சு எல்லாத்தையும் போட்டுருக்கோம் நம்ம. இப்போ நான் டெய்லிக்குள்ளே வந்துடுறேங்க. ஸோ டெய்லிக்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த லைன் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து இங்கே இருக்கிறதுல இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்ம வந்து மேட்சாக பார்க்கணும் டெய்லிக்கு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 3 டச் எடுத்ததுக்கு ஸோ கீழேயுமே வந்து இங்கே வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. ஓகே இதுதான் இதையே இருக்கட்டும். 1 2 2 டச் தான் எடுத்ததுக்கு இப்போ இங்கே நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜென்ரல் ட்ரேடர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது 3 டச் இதுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு என்ட்ரி எடுப்பீங்க. ஆனால் என்ன பிரச்சனைனாக்கா இங்கே இருக்கிற இடன் ட்ரெண்ட் லைன்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ண மறந்துடுவீங்க. ஏன்னா அதில் தான் வந்து நம்ம வந்து ஆப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் அப்போ தான் அவங்களுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடன் ட்ரெண்டில் தான் ரொம்பவே வந்து எக்ஸ்பர்ட். இந்த இடன் ட்ரெண்ட் லைனை எக்ஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நிறைய ஸ்டாப் லாஸ்லேருந்து அவாய்ட் பண்ண முடியும் நண்பர்களே. இல்லைனா நம்ம ட்ரேட் எடுப்போம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னே தெரியாமல் தான் இருப்போம். இப்போ பாருங்க ஜென்ரலாக உங்களோட வியூவில் வந்து உங்களோட கண்ணுக்கு இது இந்த லைன் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நான் போட்டிருக்கமா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கிராஃபைட் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஆப்பி ட்ரேடர் ஜோன் கம்யூனிட்டி ப்ளஸ் அந்த ட்ரைனிஸை பொறுத்த வரைக்கும் இன்னமும் பிரேக் அவுட் ப்ராப்பராக ஆகலை. 1 2 3 4 டச் எடுத்துட்டு தான் இதுக்கு இன்னமும். ஸோ கிராஃபைட் இப்போ என்ன ஆகும்னாக்கா நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். பட் இங்கே நீங்கள் வந்து இந்த கேண்டில் வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா அப்படியே இங்கேருந்து ஃபால் ஆகிடும். இதுதான் ரீசன். ஸோ இப்போதைக்கு இவங்க
இன்னமும் இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. இன்னமும் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகலை. அதனால வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து கிராஃபைட்டை வந்து ட்ரேட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ரொம்பவே வந்து பார்த்து நிதானமாக ஸ்லோவாக வந்து ட்ரேடை வந்து கன்சிடரேஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஆனந்த் பிரதர் வந்து இது கேட்டிருந்தாரு, ஐஆர்இடிஏ வந்து அனலைஸ் பண்ண சொல்லி. அதே நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். ஐஆர்இடிஏ ஐஆர்இடிஏ வந்து ஐஆர்இடிஏ ஃபியூச்சர்ஸ் தான் வருது, ஸ்டாக்ஸ் வரலைங்களே. சரி, ஃபியூச்சர்ஸ் தான் வருது. பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஐஆர்இடிஏ. ஸோ ஐஆர்இடிஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் பிரதர் இதுதான் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இதுதான் உங்களுக்கான அனலைசிஸ். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தினமும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன்ட். நன்றி நண்பர்களே.